Hello students, இன்னைக்கு டாபிக் வந்து cyclotron from magnetic effect of current chapter plus 2 physics. ஓகே, cyclotron என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டிவைஸ் which is used to accelerate the charged particles. சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை நான் வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு சைக்ளோட்ரான் அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர். சைக்ளோட்ரான் பேர் ஒரு பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன மாதிரி பார்ட்டிக்கல்லாம் நான் வந்து ஆக்சலரேட் பண்ணலாம்? ப்ரோட்டான்ஸு, டியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ் உள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் நான் என்ன பண்ணலாம்? அதை ஆக்சலரேட் பண்ணலாம். ஆக்சலரேட்னா ஸ்பீடப் பண்ணலாம். ஸ்பீடப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போனால் பார்ட்டிகுலர் ஆக்சலரேட் பண்ணி அதோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஹை எனர்ஜி பார்ட்டிகல் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரோட்டான். ஸோ ப்ரோட்டானை வந்து நான் பாருங்கள், அதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் 2 டைப் ஆஃப் டி டைப்டு சிலிண்டர் இருக்கும். நடுவில் நான் என்ன செய்யறேன்னா சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான் வைக்கிறேன். அந்த ப்ரோட்டான் சோர்ஸ் வந்து எனக்கு என்ன வரும்? ப்ரோட்டான் வெளியே வரும். இந்த 2 டியும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஹாஃப் சைக்கிள் polarity ஆஃப் த டியை மாற்றிட்டே இருக்கும். இனிஷியலாக ஃபஸ்ட்டு டி பாசிட்டிவ், செகண்ட் டி நெகட்டிவ்னா ஆஃப்டர் ஹாஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா polarity சேஞ்ச் ஆகிடும். அப்போ ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த polarity சேஞ்ச் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ப்ரோட்டான் வந்து எந்த டி வந்து நெகட்டிவாக இருக்கோ அந்த சைடில் அட்ராக்ட் பண்ணும் ப்ரோட்டானை. நெகட்டிவ் டி வந்து ப்ரோட்டானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ப்ரோட்டான் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நெகட்டிவ் வந்தால் ப்ரோட்டான்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ சோர்ஸ்லேருந்து ப்ரோட்டான் வந்தோடனே டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் டி வந்து அது போகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை பர்பெண்டிகுலர் அப்ளை பண்ணேன். ஸோ என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன தெரியும் நம்மளுக்கு, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸில் நம்ம என்ன சொன்னால், ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணால் அந்த பார்ட்டிகல் அது சர்க்குலர் மோஷனுக்கு தள்ளும். ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகி D1க்கு போக ட்ரை பண்ணும். ஸோ அப்படி போகும்போது என்னன்னா டக்குன்னு polarity மாறிடும். ஸோ அந்த கேப்புக்கு வரும். சர்க்குலர் வந்து அந்த கேப்புக்கு அந்த பார்ட்டிகல் வரும்போது இந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணால் பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிடும். அப்போ D1 நெகட்டிவ் ஆகிடுச்சு. உடனே ப்ரோட்டான் என்ன பண்ணால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப டக்குன்னு அது பொலாரிட்டி மாறினோடனே ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது என்னென்னா அது அடுத்த சர்க்கிளுக்கு போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சு ஒரு சைக்கிளில் வந்து ஒரு ஸ்லோவாக ஒரு சர்க்கிள் போட்டோன்னா நம்ம திருப்பி இனிஷியல் பாயிண்ட்டுக்கே போயிடலாம். ஆனால் டக்குன்னு நம்ம ஆக்சலரேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இனிஷியல் பாயிண்ட்டுக்கு போக முடியாது. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு தான், அடுத்த சர்க்கிளுக்கு தான் போகும். ஸோ கிரேட்டர் ரேடியஸ்க்கு. அந்த மாதிரி இந்த பார்ட்டிகுலர் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பீடாக அதோட சர்க்கிளோட ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்னாகும், எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ பார்ட்டிகளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ எப்போ அந்த பார்ட்டிகல் எனக்கு வெளியே வேணும்னு நினைக்கிறோனோ அப்போ நான் அதை வெளியே எடுத்துருவேன் யூஸிங் டிஃப்ளெக்டர் பிளேட். அதை போய் டார்கெட்டில் ஹீட் பண்ண வைப்பேன். அது வந்து எனக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு accelerate charged particles like protons, neutrons, alpha particles etc. to a very high energy. Principle பார்த்தீங்கன்னா, a charged particle can be accelerated by moderate electric field and perpendicular magnetic field. So electric field வந்து எனக்கு along the plane தான் இருக்கும். and a magnetic field எப்படி இருக்குன்னா perpendicular to the plane இருக்கும். ஸோ எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் டி டைப்டு இது இருக்குது, சிலிண்டர் இருக்குது. ரெண்டையும் நான் ஆசிலேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே வந்து ஒரு ஹை வேக்யூம் சேம்பரில் உள்ளே வச்சுட்டேன் நான். அப்புறம் ஒரு டிஃப்ளெக்டர் பிளேட் இருக்குது. அப்புறம் மிடில் இருக்குது ப்ரோட்டான் சோர்ஸ். ஸோ இதெல்லாம் நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ இது வந்து இதுதான் பர்ஃபெக்ட் டயக்ராம். ஸோ எக்ஸாமில் வரையும்போது நீங்கள் டயக்ராம் வரையணும். ஸோ அந்த டிஃப்ளெக்டர் பிளேட் வச்சு தான் நான் பார்ட்டிகல் வெளியே எடுத்து டார்கெட்டில் இடிக்க போகிறேன். ஓகேவா? இதுதான் அதோட ஒர்க்கிங் அண்ட் இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன். It consists of 2 small hollow metallic half cylinders D1 and D2. They are called as Ds. So metallic half cylinders diagram நீங்கள் பார்த்தீங்க, அது ரெண்டும் தானே அது D1 and D2 நான் போட்டிருப்பேன் டயக்ராமில். ஸோ they are called as Ds. They are mounted inside a vacuum chamber between the poles of a powerful electromagnet. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு அதோட போல்ஸ்க்கு நடுவில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த டீஸை மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலராக தரப்போகுது. The Ds are connected to a high frequency alternating voltage of few hundred kilovolts. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த HF ஆசிலேட்டரை பற்றி சொல்கிறாங்க. The beam of charged particle to be accelerated is injected into the Ds near their center.
in a plane perpendicular to the magnetic field. ஸோ நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். எந்த பார்ட்டிக்கிளை நான் வந்து ஆக்சிலரேட் பண்ணுமோ அதை வந்து டீஸ்க்கு சென்டரில் ஓகே இன்ஜெக்ட் பண்ணிடுவேன், விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா டீஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் தான் இருக்குது, அது ஆல்ரெடி சொன்னோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் வந்து டீஸ்க்கு பர்பண்டிகுலர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, the charged particles are pulled out of the Ds by deflecting plane through a window. So deflecting plate, the plane கிடையாது. So deflecting plate through a window W. So particle accelerate ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நான் என்ன பண்ணுவேன்னா deflecting plate வச்சு அதை வெளியே எடுத்துருவேன். ஓகே, ஸோ வெளியே எடுத்தோடனே the whole device is in vacuum so that the air molecules may not coincide with the charged particles. வேக்யூமில் வச்சுருக்கேன். ஸோ இப்போது தியரி பார்ட் பார்க்கலாம். தியரி, let a particle of charge q and mass m enters a region of magnetic field. ஸோ ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு பார்ட்டிகிள் எடுத்து சார்ஜ் கியூ, அதில் மாஸ் வந்து எம், மேக்னெட்டிக் ஃபீல்டு பியை வந்து என்ட்ரு பண்ணுது வித் வெலாசிட்டி வி வெக்டார். எப்படி என்ட்ரு பண்ணுதுன்னா பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ட்ரு பண்ணுது. ஓகே, ஸோ நார்மல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நார்மலாக போனால் என்ன ஆகும், அது ரிஃப்ளெக்ட் ஆகும் சர்க்குலர் மோஷனில் அக்கார்டிங் டு த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதோட ப்ரெசன்ஸ்னால என்ன ஆகுனா பார்ட்டிகிள் ஃபாலோஸ் அ சர்க்குலர் பாத். அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் PQV gives the centripetal force for the particle to move in a circular path. ரெண்டு சைடு V அடிச்சிருங்க, இதுலேருந்து R கண்டுபிடிங்க, mv/bq. இதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். அந்த பார்ட்டிகுலர் சர்க்குலர் பாத்தில் போதில் அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் டைம் டேக்கன் ஃபார் ஒன் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ டைமுக்கு என்ன ஃபார்முலானா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ஸோ T இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு என்னது 2πr பை வெலாசிட்டி. R நான் மேலே கண்டுபிடிச்சிருக்கேன், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 2π/v இன்ட்டு ஆர்க்கு பதிலாக mv/bq. V அடிச்சாச்சு. ஸோ T இஸ் ஈக்குவல் டு 2πm/pq. இதுதான் டைம் பீரியட் ஆஃப் தி ரெவல்யூஷன். இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் 1/t. ஸோ ரிவர்ஸ் bq/2πm. இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரெவல்யூஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஃப்ரீக்வன்சினா பர் யூனிட் டைம் எத்தனை வாட்டி அந்த பார்ட்டிக்கல் வந்து ரொட்டேட் ஆகுதுன்றது. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், அதுதான் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் magnetic resonance frequency. ஒர்க்கிங் இப்போ. ஸோ ஒர்க்கிங் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதான் வந்து பர்ஃபெக்டான டயக்ராம், நீங்கள் எக்ஸாமில் வரைய வேண்டிய டயக்ராம் இது. ஸோ D1 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம், பாசிட்டிவ் வேணால். D1 வந்து நெகட்டிவ் அண்ட் D2 இஸ் பாசிட்டிவ். ஸோ ப்ரோட்டான் நீங்கள் இஜெக்ட் ஆகணும் என்ன ஆகுனா டுவர்ட்ஸ் நெகட்டிவ் D மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால சர்க்குலர் மோஷனில் போகும். ஸோ அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து அது இந்த பிட்வீன் த டீஸ் வரும்போது என்னென்னா பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிடும் டக்குன்னு. அதை சேஞ்ச் பண்ணுறது இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் தான் சேஞ்ச் பண்ணுது. ஸோ டக்குன்னு என்ன ஆகும்னா த ப்ரோட்டான்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் D வித் த கிரேட்டர் வெலாசிட்டி. அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு என்னென்னா சர்க்குலரோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டா வரும். எப்போ எனக்கு தேவையோ அப்போ டிஃப்ளெக்டட் பிளேட் வழியாக எடுத்து நான் டார்கெட்டில் போய் இடிச்சிருவேன். ஸோ இந்த டார்கெட்டில் இடிச்சோன்னா என்ன ஆகும்னா நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன் ரியாக்ஷன் நடக்கும். Since the D1 is having negative polarity, the protons gets deflected towards D1. The magnetic field deflects the proton in a circular path. Circular pathல போகிறதுக்கு காரணம் அங்கே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பர்பண்டிகுலராக அப்ளை பண்ணுறதுனால அந்த பார்ட்டிகுலர் என்ன பண்ணுது சர்க்குலர் மோஷனில். ஸோ பர்பண்டிகுலர் அப்ளை பண்ண சர்க்குலர் பாத்தில் அது வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. ஓகே, ஸோ when the proton reaches the gap between the D's, the polarity changes. Proton gap கிட்ட போகும்போது polarity change ஆச்சு. The protons now accelerated towards
D2 with the greater speed and greater radius. When the frequency of high frequency oscillator matches with the frequency of revolution, resonance occurs. Frequency of the high frequency oscillator வந்து எப்போ இந்த ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ரெண்டும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அப்போ அந்த கண்டிஷன் பேர் தான் ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ தான் எனக்கு ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த டைமில் ஹெச்எஃப்ல என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி தான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே. So the particle moves in a spiral path and accelerated protons is ejected through a window by a deflecting plate and hits the target. ஸோ நிறைய தடவை சொல்லியாச்சு, நேராக போய் டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுனால எனக்கு டைரெக்டாக ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். தீஸ் ஆக்சலரேட்டட் பார்ட்டிகல்ஸ் ஆர் யூஸ்டு in the nuclear disintegration reactions. ஸோ நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு எனக்கு வந்து ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல் வேணும். ஸோ ஹை எனர்ஜி எப்படி கொண்டு வருது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கில் வந்து நான் ஆக்சலரேட் பண்ணணும் பை சைக்ளோட்ரான் பண்ணி டார்கெட் ஐடிக்க வச்சு அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆக்சலரேட்டட் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் ஆக்சலரேட் பண்ணுறேன், அப்போ அதோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு லெட் V0 பி த மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்னு எடுத்துக்கிறேன். ஸோ பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் டைமில், அப்போ அந்த சர்க்குலர் மோஷனோட ரேடியஸ் வந்து R0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னா, அதாவது mv²/r, அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ mv02 இது R0ன்னு போடணும். ஸோ பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ R0 ஸோ V0 கேன்சல் பண்ணுற ரெண்டு சைட்லையும். So V0 is equal to BQ R0 by M. So இது வந்து velocity. Therefore kinetic energy என்னது, half m V0². maximum kinetic energy நால maximum velocity போடுறேன். So kinetic energy maximum is equal to half m V0 பதிலா இது சப்ஸ்டிட் பண்ணுறேன், B² Q² R0² by M². M அடிச்சிருங்க. So kinetic energy maximum is equal to half into Q² B² R0² by M. So இதான் வந்து maximum kinetic energy of the accelerated particle. இது ஒரு particular pointல தான் அது கிடைக்கும். Limitations of a cyclotron. Cyclotron வந்து நிறைய limitations இருக்கு. First limitation என்ன அப்படின்னா, the relativistic variation of mass in the particle upsets the resonance condition. ஐன்ஸ்டீன்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஹையர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அதோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு அது சொல்லுது. அப்போ அந்த பார்ட்டிக்கிள் நான் வந்து ஆக்சலரேட் பண்ணும்போது ஹையர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, அப்போ அதோடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் பார்ட்டிக்கிள்னால ஈஸியாக ஹையர் எனர்ஜிக்கு போக முடியாது. ஓகே, அது ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன். செகண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம சைக்ளோட்ரானில் வச்சு ஆக்சலரேட் பண்ண முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ஒய் எலக்ட்ரான்ஸ் கேனாட் பி ஆக்சலரேட்டட் யூஸிங் அ சைக்ளோட்ரான்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஸ்மால் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஹை எனர்ஜிக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சலரேட் ஆகிடும். அதனால் என்ன ஆகும்னா த எலக்ட்ரான்ஸ் வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் தி தட் ஹெச்எஃப் ஆசிலேட்டர் ரீஜன். ஸோ அதனால தான் இதை வந்து ஆக்சலரேட் பண்ணும், பிகாஸ் ஹை ஸ்பீட் த்ரோஸ் த எலக்ட்ரான் அவுட் ஆஃப் தி oscillating electric field in the high frequency region. So thrown out of the oscillating field. So இதனால தான் எலக்ட்ரானை நம்ம ஆக்சலரேட் பண்ண முடியாது யூசிங் சைக்ளோட்ரான். ஓகே, லாஸ்ட் லிமிட்டேஷன், neutrons being electrically neutral. நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரல் பார்ட்டிகல் இல்லையா, அதில் சார்ஜ் கிடையாது. ஸோ அதை வந்து என்னால் ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இங்கே அந்த பொலாரிட்டி யூஸ் பண்ணி தான் ஆக்சலரேட் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் என்னால் ஆக்சலரேட் பண்ண முடியும். ஸோ நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கனால என்னால் அதை ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ்லாம் என்னால் ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.